திறன் வர்புக்கு 6th ஸ்டாண்டர்டில் 8வது பாடம் டென்சஸ். இந்த பாடத்தில் உள்ள அந்த பயிற்சியை முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு எஸ்ஆர் அகாடமி. ஐ எம் செந்தில். ஃபர்ஸ்ட் கொஷின், fill in the blanks with am, is, are. சூப்பருங்க. இது எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸில் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஃபுல்லாக என்ன கேட்டிருக்காங்க? ப்ரெசன்ட் டென்ஸில் கேட்டிருக்காங்க. ஆம் வருமா, ஈஸ் வருமா, ஆர் வருமா? ஐன்னு வந்தால் ஆம் வரும், ஓகேங்களா? ஈஸ்னு வந்தால் சிங்குலரில் வந்தால் என்ன வரும்? ஈஸ் வரும். ப்ளூரலில் வந்தால் ஆர் வரும். இதை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஈஸுக்கும் ஆமுக்கும் முக்கியமாக வித்தியாசத்தை பார்க்க போகிறோம். த டீச்சர் ஈஸ் இன்ஸ்ட்ரக்டிங் த ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? த டீச்சர் என்பது தேர்ட் பர்சன் சிங்குலர், மூன்றாவது படற்கைன்னு சொல்லுவோம் இல்லையா தமிழில், அந்த மூன்றாவது நபர். அதில் ஒருமை அவர், ஒரு டீச்சர் தான் இருக்காங்க. அப்போ அங்கே என்ன போடணும்? ஈஸ்னு போடணும். இது ஃபுல்லாகவே ப்ரெசன்ட் டென்ஸு, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? அடுத்து 2, ஐ வந்தால் ஆம் தான் போடணும்னு முதல்ல சொல்லிட்டேன். ஐ ஆம் பிளேயிங் மியூசிக். ப்ரெசன்ட் டென்ஸில் ஐ வந்தால் ஆம் போடுங்க. அடுத்தது வி. வி என்பது நாம். நாம் தானே அர்த்தம்? நாம் என்பது ப்ளூரல். ஸோ ப்ளூரல் வந்தால், ஸோ ஃபஸ்ட் பர்சன் ப்ளூரல் வந்தால் ஆர் போட வேண்டும். சொன்ன பாருங்க, ப்ளூரல் வந்தால் ஆர் போடுங்க. வி ஆர் அட்டெண்டிங் டான்ஸ் கிளாஸஸ். ஸோ சூப்பர், அவ்வளோதான். அடுத்தது 4வது கேள்வி. அடுத்து தே என்பது ப்ளூரல் தானே, அப்போ என்ன போடணும்? ஆர் போடணும். தே ஆர் டாக்கிங் அபவுட் த இஷ்யூ. ப்ளூரல் என்பது பன்மையை குறிக்கும், அதாவது நிறைய பேர் இருக்காங்க, ஒன்றுக்கும் மேற்பட்டவர் இருக்காங்க, அவ்வளோதான். அடுத்தது 5வது கேள்வி. He is answering all the questions boldly. He என்பது தேர்ட் பர்சன் சிங்குலர். ஹீ என்பது தேர்ட் பர்சன் சிங்குலர். சிங்குலருக்கு ஈஸை போடுங்க. சார் ஐயும் சிங்குலர் தானே சார், அது ஐ ஈஸ் போடக்கூடாதா சார் அப்படின்னு டவுட் வருது தானே? நோ ப்ராப்ளம். கவனிங்க, ஃபஸ்ட்டு பர்சன் சிங்குலராக இருந்தால் ஆமை போடுங்க. ஃபஸ்ட் பர்சன் சிங்குலர் என்பது ஐயை மட்டுமே குறிக்கும். அடுத்தது தேர்ட் பர்சன் சிங்குலராக இருந்தால் ஈஸை போடுங்க, ஓகேவா? இதுக்கு முன்னாடி நாம் போட்ட வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு வேணும் தானே? அதுக்கு நீங்கள் செய்யணும் அப்படின்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் உங்களுக்கான லிங்க் இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சுமார் 100க்கும் மேற்பட்ட வீடியோக்கள், உங்களுக்கு தேவையான வீடியோக்கள் இருக்குது. அடுத்தது 2வது கேள்வி, ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். கவனிங்க, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் முன்ன ப்ரெசண்ட்டு சொன்னோம், இப்போ பாஸ்ட் டென்ஸ் கூட கிடையாது, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மில் ஃபில் பண்ணுங்க. அதாவது ப்ராக்கெட்டில் கொடுக்குற வார்த்தைக்கு தேர்டு ஃபார்ம் ஆஃப் த வெர்பை ஃபில் பண்ணுங்க. பாருங்கள், எக்ஸாம்பிள் சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். த டீம் ஹேஸ் ஒன் த மேட்ச். வின்னு 1-1, ஓகேங்களா? அப்படி தானே சொல்லுவோம், வின் 1-1. ஸோ தேர்டு ஃபார்ம், தேர்டா மூன்றாவதாக என்ன சொல்லுவோம்? 1ன்னு சொல்லுவோம். இதை போட்டுருங்க. அடுத்தது ரெய்னு ஆஸ் ஜஸ்ட் லீவு. இதுக்கு பாஸ்ட் டென்ஸு லெஃப்ட்டு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் லெஃப்ட். ஸோ லெஃப்ட்டுன்னு எழுதியாச்சு. லெஃப்ட் த கிளாஸ் ரூம். இங்கே தான் முக்கியமாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஐ ஹாவ் நாட் ஈட்டுன்னு இருக்குது. தேர்டு ஃபார்மு ஈட்டு, பாஸ்ட் டென்ஸு ஏட்டு, ஏடிஇ ஏட்டுன்னு சொல்லுவோம். பாருங்கள், ஏட்டுன்னு சொல்லுவோம். அடுத்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஈட்டன், ஓகேவா? இஎன் சேர்ந்து வரும் இந்த வார்த்தைக்கு. எனிதிங் சின்ஸ் மார்னிங். அடுத்தது ஹாவ் யூ எவர். ரைட்டு, ரைட்டு, ரோட்டு, ரிட்டன்னு. அவ்வளோதான். ரிட்டன் எங்கே போடுங்க? ஸ்டோரின்னு போடுங்க. கதை முடிஞ்சு போச்சு. அடுத்தது த ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் சப்மிட், சப்மிட்டட், சப்மிட்டட். அவ்வளோதான். இதை இங்கே போடுங்க. த ப்ராஜெக்ட். அவ்வளோதான், செம்ம ஈஸி. ஸோ வீடியோவை திரும்ப திரும்ப பார்த்தீங்கனாலே போதும், உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். இது ஒரு அற்புதமான ஒர்க் புக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முன்னாடி ஒரு விஷயம் இருக்குது, என்னென்னா
அடுத்து டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸை பார்க்க போகிறோம். இதை அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. போட்ட உடனே உங்களுக்கு வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.